தலைப்பு: சிற்றை மறுரூபமாக்கும் சத்தியங்கள். கட்டுரை 12. பக்கம் 1. சிற்றை. தேவனுடைய குடும்பத்தில் வரும் சிற்றை மற்றும் உபத்திரவம் குறித்த போதகம். ஆதார வசனம்: யோபு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். இதோ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்ற கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மேலும் இதே கொள்கையின் அடிப்படையில்தான் அவர் தமது சபையையும் கையாளுகின்றார். அவர் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு பயிற்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இதுவே அவர்களை கையாளுவதில் உள்ள அவருடைய உண்மையான நோக்கமாக காணப்படுகின்றது. தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதே அவருடைய எண்ணமாக காணப்படுகின்றது. இது ராஜ்யத்திற்கான பயிற்சியாகும். இது நித்தியத்திற்கடுத்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அப்படியானால் இந்த பயிற்சி எத்துணை முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த பயிற்சியினை சபையானவள் பெற்றுக்கொள்கிறாள். இது அவளை நித்திய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்குகின்றது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியானால் தேவன் இந்த சீர்படுத்துதல் டிசிப்ளின் விஷயத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பது உறுதியே. இதை அறிந்தவராகவே அப்போஸ்தலன் நீதிமொழிகளை மேற்கோளிட்டு நமக்கு புத்திமதி கூறியுள்ளார். எபிரேயர் 12 மற்றும் நீதிமொழிகள் 3. இது புறக்கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் மேன்மையானதாகவும் கண்டுகொள்ளாமல் விடப்படுவதற்கு முடியாத அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் காணப்படுகின்றது. இந்த சீர்படுத்துதலில், டிசிப்ளினில் தேவனுடைய குடும்பத்தினர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதும் மகிமையை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் ஆயத்தமாகுதலும் உள்ளடங்கியுள்ளது. இந்த சீர்படுத்துதல் என்பது தேவனுடைய குடும்பத்திற்குள் நாம் சேர்த்து கொள்ளப்பட்டது முதற்கொண்டு துவங்குகின்றது. இந்த விஷயம் எப்போதுமே கண்களுக்கு புலப்படும் விதத்தில் காணப்படுவதில்லை. அதே சமயம் இதன் செயல்பாடுகளை நாம் எல்லா நேரங்களிலும் உணர்வதும் இல்லை. இது ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள் நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு துவங்குகிறது. இது நமது மரணத்தில்தான் முற்று பெறுகின்றது. இந்த சீர்படுத்துதல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் காரியமாக காணப்படுகின்றது. இது தினந்தோறும் மற்றும் ஒவ்வொரு மணி நேரமும் நடைபெறும் சீர்படுத்துதலாகவும் ஓய்வறியாத சீர்படுத்துதலாகவும் காணப்படுகின்றது. அது எப்படிப்பட்ட சீர்படுத்துதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1. தேவனிடமிருந்து வரும் இந்த சீர்படுத்துதல் அன்பின் சீர்படுத்துதலாக காணப்படுகின்றது. அதன் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கருணை இருக்கின்றது. அதன் வழிமுறைகளினுடைய எந்த ஒரு பாகத்திலும் கோபமோ பழிவாங்குதலோ மறைந்திருப்பதில்லை. சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் வழங்கப்படும் சீர்படுத்துதல் என்பது கடுமையானதாகவும் இனிமையற்றதாகவும் காணப்படலாம். எனினும் குடும்பத்தில் வழங்கப்படும் சீர்படுத்துதல் அன்பை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கும் என்பதில் நமக்கு நிச்சயமே. மேலும் இதை உணர்வதால் வரும் ஆறுதல் என்பது வார்த்தைகளினால் விவரிக்க முடியாததாகும். அன்பு ஒருபோதும் நமக்கு தீங்கு இழைக்காது. அது தேவையற்ற துயரங்களை அனுமதிக்காது. இதை நாம் உணர்ந்து கொள்ளுவோமே ஆனால் பின்னர் தேவனுடைய கைகள் நம்மை கடுமையாய் பதம் பார்க்கும், அடிக்கும் தருணங்களில் நமக்கு அவர் மீது வருவதற்கு வாய்ப்புள்ள கசப்பான எண்ணங்கள், குமுறல்கள் குறைந்துவிடும். 2. தேவனிடமிருந்து வரும் இந்த சீர்படுத்துதல் ஞானத்தின் சீர்படுத்துதலாக காணப்படுகின்றது. இச்சீர்படுத்துதலை வழங்குபவர் ஞானமுள்ள தேவன் ஆவார். தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற தேவன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் இப்படிப்பட்ட தேவனாக இருப்பாரானால் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் எத்தகைய ஆழமான ஞானம் காணப்படும். நமக்கு இன்னது தேவை என்றும் அதை எப்படி வழங்குவது என்றும் அவர் துல்லியமாய் அறிவார். நம்மில் என்னென்ன தீமைகள் காணப்படுகின்றது என்பதையும் எவ்விதத்தில் அவைகளை அப்புறப்படுத்தலாம் என்பதையும் அவர் அறிவார். அவர் அளிக்கும் பயிற்சி என்பது திட்டமிடப்படாத ஒரு பயிற்சி அல்ல, மாறாக நுட்பமான திறமையுடன் மேற்கொள்ளப்படும் பயிற்சியாகும். இதற்கான காலமும் வழிமுறையும்
மற்றும் கருவிகளும் தேவனுடைய பூரண ஞானத்தினால் நிர்ணயிக்கப்படுகின்றன. பொருத்தமான காலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அதுவும் அது சரியான தருணமாகவும் மிகுந்த பிரயோஜனத்தை அளிக்கக்கூடிய தருணமாகவும் காணப்படுகின்றது. திட்டவட்டமான அதே சமயம் பாதுகாப்பான கருவி தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. இன்னுமாக மிகுந்த பயனளிக்கின்றதும் குறைவான வேதனை கொடுக்கின்றதுமான கருவி தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. இப்படியாக தேவனிடமிருந்து வரும் சீர்படுத்துதலில் ஞானம் அடங்கியுள்ளது என்பதை அறிகின்றோம். 3. தேவனிடமிருந்து வரும் இந்த சீர்படுத்துதல் அவரது உண்மையின் பொறுப்புணர்வின் நிமித்தமான சீர்படுத்துதலாக காணப்படுகின்றது. உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்றும், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்றும் தாவீது கூறியிருக்கின்றார். 119 சங்கீதம் 75, 71, 67 வசனங்கள். இவைகள் அனைத்தும் உண்மையுள்ள பொறுப்புணர்வுள்ள தேவனுடைய செய்கையாகும். அவர் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறது போல அவர் தமக்கும் உண்மையுள்ளவராயிருக்கும் தேவனாவார். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். நீதிமொழிகள் 27 அதிகாரம் 6 வசனம். தேவனுடைய பிள்ளையானவன் உபத்திரவத்தின் போதே தனது நண்பர்களின் உண்மையினை கண்டறிவான். தேவன் மிகவும் உண்மையுள்ளவர் என்பதினால் அவர் நம்மிடம் காணும் ஒற்றை குறையை கூட கண்டுகொள்ளாமல் விடமாட்டார். அதை நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படியாக அதை உடனடியாக நமக்கு வெளிப்படுத்துவார். பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். மேலும் தாம் கொடுத்த இந்த கட்டளையின் பிரகாரமாகவே தேவனும் நடந்து கொள்ளுகின்றார். லேவியராகமம் 19 அதிகாரம் 17 வசனம். தம் பிள்ளைகளின் பாவங்களை கண்டிக்காமல் சகித்து கொள்ளுவதற்கு அவர் உண்மையற்ற தந்தை இல்லையே. அவர் நமக்கு நன்மையை அனுப்பும் போதும் தீமையை அனுப்பும் போதும் அவர் நமக்கு உண்மையாகவே இருக்கின்றார். அவர் நன்மையை அருளும் போது இருப்பதை விட தீமையை கொடுக்கும் போதுதான் அதிக உண்மையுள்ளவராகவும் அதிக பொறுப்புணர்வு உள்ளவராகவும் இருக்கின்றார் என்று சொல்லலாம். ஒருவன் தன்னால் நேசிக்கப்படும் நண்பனிடம் அவனை கண்டிக்கும் விதமாய் கடுமையாய் ஏதோ ஒன்றை சொல்லவோ அவனுக்கு செய்யவோ நேரிடும் போது இது செய்பவனுடைய இருதயத்தை நொறுக்கவே செய்யும். எனினும் நண்பன் மீது வைத்திருக்கும் அன்பின் காரணமாக அதை செய்வான். தன் நண்பன் மீது வைத்திருக்கும் அன்பினுடைய உண்மையின் நிமித்தம் அவன் பின்வாங்க மாட்டான். இப்படி செய்தால்தானே அவன் அவனுடைய உண்மையான நண்பனாயிருப்பான். இப்படியே சிட்சிக்கும் தேவனும் காணப்படுகின்றார். அவர் ஆசீர்வதிக்கும் போது உண்மையுள்ளவராக காணப்படுகின்றார். இன்னுமாக அவர் சிட்சிக்கும் போதும் அதிக உண்மையுள்ளவராக காணப்படுகின்றார். இது நிச்சயமாக ஆறுதலான காரியமாக காணப்படுகின்றது. இது நமது முறுமுறுப்புகள் யாவற்றையும் தணித்து நம்முடைய இருதயங்களை சமாதானத்தில் ஸ்திரப்படுத்துகின்றது. 4. தேவனிடமிருந்து வரும் இந்த சீர்படுத்துதல் வல்லமையினால் வரும் ஒரு சீர்படுத்துதலாகும். இந்த சீர்படுத்துதலை வடிவமைத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் திணறடிக்கப்பட முடியாதவர் ஆவார், அல்லது தமது திட்டத்தை கைவிடுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட முடியாதவர் ஆவார். எவ்விதமான சாதகமற்ற சூழ்நிலைகள் மத்தியிலும் மிக கடுமையான எதிர்ப்புகள் மத்தியிலும் அவரால் இச்சீர்படுத்துதலை நிறைவேற்றி முடிக்க முடியும். அவருக்கு முன் பிரபஞ்சம் அனைத்தும் வழிவிட்டாக வேண்டும். இக்கருத்து அவரது சீஷர்களுக்கு சீர்படுத்துதல் தொடர்புடைய விஷயத்தில் மிகுந்த ஆறுதல் அளிக்கும் கருத்தாக காணப்படுகின்றது. ஒருவேளை இந்த சீர்படுத்துதல் தோல்வி அடையுமானால், ஒருவேளை நாம் இவ்வளவு கஷ்டங்களுக்குள் உட்படுத்தப்பட்ட பிற்பாடு நம்மை சீர்படுத்தும் திட்டத்தில் தேவன் தோல்வி அடைவாரானால், ஒருவேளை சீர்படுத்துதலின் பலனை கொடுப்பேன் என்று உறுதியாய் சொல்ல முடியாத தேவனால் நாம் சோதனையின் வேதனைக்குள்ளாக்கப்படுவோமே ஆனால், இது சோதனையின் கூடுதல் கசப்பைத்தான் கொண்டு வரும். நம் இருதயங்கள் இயற்கையாகவே கடினமானவை. நம் சித்தங்கள் மிகவும் பிடிவாதமானவை மற்றும் வளைந்து கொடுக்காதவை. ஆகையால் இப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்திலும் சித்தத்திலும் தேவன் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள அழுத்தம் ஒன்றே தேவைப்படுகின்றது. ஆவி உள்ளுக்குள் போராடும் போது, மாம்சம் அதன் பலத்தில் எதிர்த்து நின்று பணிய மறுக்கும் போது, தேவன் அருளும் சிற்றையை அவரது வல்லமை அருளும் சீர்படுத்துதல் என்று
அவரது வல்லமையின் நடவடிக்கை என்று கருதுவது நமக்கு ஆசீர்வாதமான ஓர் உணர்வாகவே இருக்கும். இது அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்ற நிச்சயத்தை, பலத்தை நமக்கு கொடுக்கின்றது. மேலும் நம்மை அன்பு கூர்ந்தவர் வாயிலாக நாம் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக மேற்கூறிய பலத்தினால் யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாகின்றோம். சீர்படுத்தும் நடவடிக்கையின் விஷயத்தில் அன்பு செயல்படுகிறதாக இருக்கலாம். உச்சபட்ச அன்பு கூட செயல்படுகிறதாக இருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட அன்பு செயல்பட்டும் எந்த பலனும் உண்டாகாமல் போகலாம். ஏனெனில் அன்பினால் பல சமயங்களில் உதவி செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. பல சமயங்களில் நேசிக்கப்படும் நபருக்கு அன்பினால் எதையும் செய்ய முடிகிறதில்லை. அந்த நடவடிக்கைகளில் ஞானமாய்க்கூட செயல்படலாம். எனினும் அந்த ஞானத்தினால் கூட பலனை முற்றிலுமாக கொண்டு வர முடியாமல் போகலாம். அசையா பொறுப்புணர்வுடன் கூட செயல்படலாம். எனினும் பலன் வராமல் போய்விடலாம். ஆசீர்வதிப்பதற்கு என்று எவ்வளவு தீவிர உண்மையோடு முயன்றாலும் பல சமயங்களில் பொறுப்புணர்வு முற்றிலும் திராணியற்றதாக போய்விடலாம். ஆனால் வரம்பற்ற வல்லமை செயல்படும் போது எல்லா தடைகளும் அப்புறப்படுத்தப்பட முடியும் என்றும் ஆசீர்வாதமான அனைத்தும் நிச்சயமாகவே நடைபெறும் என்றும் நாம் நிச்சயம் கொள்ளலாம். ஒருவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் காணப்படுகையில் அவன் அன்புடன் பராமரிக்கப்படலாம், மிகவும் திறமையாக பார்த்து கொள்ளப்படலாம், மிகுந்த பொறுப்புணர்வோடு கவனித்துக் கொள்ளப்படலாம். எனினும் ஒருவேளை அவனை குணப்படுத்தும் வல்லமை ஒன்று இல்லையெனில், ஒருவேளை எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தும் தடையற்ற சக்தி ஒன்று இல்லையெனில், அவன் நம்பிக்கையற்று படுக்கையிலேயே காணப்படுவான். ஆனால் ஒருவேளை அவனை குணப்படுத்த முடிகிற வல்லமை ஒன்று காணப்படுமானால், ஒருவேளை சகல வியாதிகளை பறந்தோட பண்ண முடிகிற வல்லமை ஒன்று காணப்படுமானால், தேவைப்படும் பட்சத்தில் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பும் வல்லமை ஒன்று காணப்படுமானால், இதை அவன் அறிந்திருப்பானானால் எல்லாம் நலமாகவே நடைபெறும் என்று அவன் அறிந்தவனாக இருப்பான். ஓ என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடம் செயல்படுவது வல்லமை மிக்க ஒரு சீர்படுத்துதல் முறை என்பதை நினைவு கூறுவதே ஆசீர்வாதமாய் உள்ளது. தேவன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் விஷயத்தில் அவற்றின் சிறு சிறு அம்சங்கள் கூட நிச்சயமாய் வெற்றி கொள்ளும். நமக்குள்ளும் நம்மீதும் செயல்பட்டு கொண்டிருப்பது தேவனுடைய சர்வ வல்லமை ஆகும். இதுவே நமக்கு ஆறுதலாய் காணப்படுகின்றது. வல்லமையில் எல்லையற்றவர் நம்மை இறுக்கமாக தம் கரங்களில் பிடித்திருக்கின்றார். அந்த பிடியினுடைய அழுத்தத்தை எதுவும் எதிர்க்க முடியாது. தேவன் அன்பானவராக இருக்கின்றார். அவர் ஞானமுள்ளவராக இருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அதே சமயம் அவர் வல்லமையுள்ளவராகவும் இருக்கின்றார். இதன் காரணமாக தோல்விக்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதில்லை. ஒருவேளை இந்த வல்லமை இல்லாதிருந்தால் ஆசீர்வாதத்திற்குரிய எந்த நிச்சயமும் இருந்திருக்காது. ஒருவேளை இந்த நிச்சயம் இல்லாதிருந்தால் நமக்கான ஆறுதல் எவ்வளவு குறைவுள்ளதாகவும் முழுமையற்றதாகவும் இருந்திருக்கும். நமக்குள்ளிருந்து நம்மை பலப்படுத்தும் வல்லமையின் மூலம் நாம் கேட்பதற்கும் அல்லது நினைப்பதற்கும் மேலாக திரளான காரியங்களை செய்ய வல்லவராக நம்மை சிட்சிக்கிற தேவன் இருக்கின்றார். எபேசியர் 3:20 முற்றிலுமாக தன்னுடைய இயலாமை குறித்தும் இன்னுமாக ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையிலுள்ள போராட்டத்தில் வரும் சோர்வை குறித்தும் புரிந்திருக்கும் ஒருவன் தன்னை எல்லா பக்கங்களிலும் மிக இறுக்க பிடித்திருக்கும் தேவனுடைய கரங்களின் வல்லமையை பற்றி நினைவு கூறுகையில் அவன் பலமானதொரு ஆறுதலை அடைகிறான். தேவனே வானங்களை படைத்து அதை பிரம்மாண்டமாய் பறந்து விரிய பண்ணியுள்ளார். வானத்தில் நட்சத்திரங்களை அதினதின் பாதைகளில் நடத்துகின்றார். அவரே ஒளியையும் இருளையும் உண்டு பண்ணினார். சதா காலங்களும் நிலைநிற்கும் மலைகளை உண்டு பண்ணினார். சமுத்திரத்தையும் எழுப்பி அமைதலடைய பண்ணினார். இந்த தேவன்தான் சிற்றையை வழங்குகிறார். சிற்றையும் துயரங்களும் காணப்படும் காலங்களில் நமக்கு வெளிப்படும் யெகோவா தேவனுடைய வல்லமையின் ஒவ்வொரு அம்சமும் ஆறுதல் கடந்து வருவதற்குரிய புது புது காரணிகளாக இருக்கின்றன. தேவனை குறித்து பார்க்கும்போது இதுவே அவரது குடும்பத்தில் வழங்கப்படும் சீர்படுத்துதலின் இயல்பாக இருக்கின்றது. அன்பு, ஞானம், உண்மை மற்றும் வல்லமை ஒன்று சேர்ந்து இச்சீர்படுத்துதலை திட்டமிட்டு நடப்பிக்கின்றது. அப்படியானால்
இது ஒரு குறையற்ற சீர்படுத்துதலாகும், முழு நிறைவான சீர்படுத்துதலாகும். யோசிக்க முடிகிறதை விட அல்லது விரும்பப்படுகிறதை விட மிக வெற்றிகரமான ஒரு சீர்படுத்துதலாகும். இவ்விஷயத்தை நாம் இந்த பார்வையில் பார்ப்பதே நலம். ஏனெனில் அப்போதுதான் வாழ்க்கையில் கடந்து வருகின்ற அனைத்திலும் நாம் முழு திருப்தி கொள்ளுபவர்களாக காணப்பட்டு எல்லாவற்றையும் நலம் என்று உணர்கின்றவர்களாக இருப்போம். இப்பொழுது சிற்றையின் விஷயத்தை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கலாம். தேவனிடமிருந்து வரும்போது அது எப்படியாக இருக்கும் என்று பார்த்துவிட்டோம். இப்பொழுது அது நம்மிடத்திலிருந்து செயல்படும் போது எப்படியாக இருக்கும் என்று பார்க்கலாம். தம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதும் தான் சிற்றையை வழங்குவதிலுள்ள தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று நாம் பார்த்துவிட்டோம். மேலும் அவர்களது அபூரண நிலையே இச்சிற்றைக்கான அவசியமாயிருக்கின்றது என்று நாம் பார்த்துவிட்டோம். இப்பயிற்சியானது எந்த விதத்தில் நம்முடைய மனதின் மீது, சித்தத்தின் மீது, இருதயத்தின் மீது, மனசாட்சியின் மீது செயல்படுகின்றது என்பதை ஆராயலாம். 1. அது மனதிற்கான பயிற்சியாகும். நாம் இயல்பாகவே தேவனுக்கடுத்த விஷயங்களில் அறியாமையில் காணப்படுபவர்களாகவும் கற்பிக்கப்பட முடியாதவர்களாகவும் இருப்பவர்கள் ஆவோம். மேலும் இந்த மனநிலையை நாம் வாழும் செழிப்பான காலங்களில் சௌகரியங்கள் அதிகரிக்கவே செய்கின்றது. தேவன் தாமே இறுதியில் தலையிட்டு நாம் கற்றுக்கொள்ளும்படி செய்தார். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 29:15. அவர் சோதனைகளை அனுப்புகின்றார். அவை கற்றுக்கொள்ளுவதற்கு நம்மை விரும்ப பண்ணுகிறது. நாம் நம்முடைய அறியாமையை குறித்து அறிய வந்து பரத்திலிருந்து சோதிக்கப்பட நாடுகின்றோம். தேவன் போதிக்கும் வேலையை சோதனையில் துவங்குகிறார். நாம் நமக்கு பரிச்சயமான வார்த்தைகளை கொண்டதும் மேலோட்டமாக புரிந்து வைத்திருக்கின்றதுமான வசனங்களினுடைய ஆழமான அர்த்தங்களை இப்பொழுது நாம் கற்கின்றோம். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பிரகாசமான வெளிச்சத்தில் ஒளிர்கின்றது. துயரங்கள் இருக்கும் காலப்பகுதியில் நாம் எத்தனை வேகமாக படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். துயரம் புரிந்து கொள்ளுதலுக்குரிய நம்முடைய புலனுணர்வு சக்திகளை தட்டி எழுப்பி வேகமாக புரிந்து கொள்ளும் புது ஆற்றலை கொடுப்பது போன்று தோன்றுகிறது. முன்பு பல வருட காலங்களாக கற்றுக்கொண்டு வந்ததை விட துயரத்தின் நாட்களில்தான் நம்முடைய பிதாவின் வார்த்தைகளில் உள்ள நடைமுறை அறிவை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஓர் ஆழமான அனுபவம் நம்மை வேத வாக்கியங்களினுடைய ஆழங்களுக்குள் அழைத்து சென்று அதன் மறைவான பொக்கிஷங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு 5:17. 94 சங்கீதம் 13. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் காணப்படுகையில் அல்லது துயரத்தினுடைய அழுத்தத்தின் கீழ் காணப்படுகையில் மனதிற்கு எத்தகையதொரு பயிற்சி, எத்தகையதொரு கற்பித்தல் கொடுக்கப்படுகின்றது. பிதாவிடமிருந்து கற்றுக்கொள்ளும் ஒருவனுடைய செவிகளுக்கு ஒவ்வொரு சிறு சோதனையும் கூட எத்தனை மகத்துவமான மற்றும் பிரம்மாண்டமான காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் சீர்படுத்துதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பலன் நம்மால் கிட்டத்தட்ட உணர்ந்து கொள்ளப்படுகிறதில்லை. நாம் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்று நமக்கு தோன்றலாம். பிரச்சனைகள் நம்மை திகைக்க பண்ணுகின்றது. நாம் குழப்பமடைகிறோம், பதட்டமடைகிறோம். எந்த பலனும் வருவதில்லை என்பது போன்று தோன்றுகிறது. பிற்பாடு ஆசீர்வாதமான பலன்களை உணரத் துவங்குகின்றோம். பக்குவமாய் நிதானித்தல், தேவனுடைய சத்தியத்திற்கு பொறுமையாய் செவிசாய்த்தல், அவருடைய வார்த்தைகளின் மீது தீவிரமான ஆர்வம் காட்டுதல், அவரது வார்த்தைகளின் பொருளை விரைவாக புரிந்து கொள்ளுதல் போன்ற இவைகள் சிற்றையினுடைய கிருபையுள்ள பலன்கள் என்று விரைவில் கண்டு கொள்ளப்படுகின்றது. மனமானது முற்றும் முழுமையுமான சீர்படுத்துதலுக்கு, பயிற்சிக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்பட்டு தெய்வீக சத்தியத்தின் அறிவிலும் ஆவியிலும் அருமையானதொரு வளர்ச்சியினை அடைகின்றது. 2. அது சித்தத்திற்கான ஒரு பயிற்சியாகும். சித்தமே கலகத்திற்கான ஆசனமாய் இருக்கின்றது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் அனுபவத்தில் நம்முடைய பழைய சித்தங்கள் எதிர்ப்பதை உணர்ந்திருக்கின்றோமா? இந்த போராட்டம் தொடர்ந்து காணப்படுகின்றது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்
ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் விருப்பங்களை பெற்றிருக்கின்றது. இவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு காணப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் விரும்புவது எதுவோ அதை உங்களால் செய்ய இயலாது. நாம் தெய்வீக குடும்பத்திற்குள் பிரவேசிக்கும் போது இந்த சித்தமானது சரியான திசையில் வளைக்கப்பட்டுள்ளது. எனினும் இது இன்னும் கூட கோணலாகவும் நேர்மையற்றும் பிடிவாதமாகவும் இணங்க மறுத்தும் காணப்படுகின்றது. அந்த சித்தத்தில் கலகத்தன்மை இன்னும் இருக்கவே செய்கின்றது. சௌகரியமான காலங்களில் சித்தத்தினுடைய இந்த பழைய நிலைமை ஒளிந்து மறைந்து காணப்படும். அதன் பலம் நமக்கு தெரியாமலேயே இருக்கலாம். அது மறைந்திருந்தாலும் அது தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. இதை மென்மையாக்கவும் நேராக்கவும் உலை வெப்பம் தேவையாயிருக்கின்றது. இதற்கு லேசான வைத்தியம் போதாது, கடுமையான வைத்தியமே தேவை. கடுமையாயிருந்தாலும் இது செய்யப்படவே வேண்டும். சித்தமே ஆத்துமாவின் கோட்டையாக இருக்கின்றது. ஆகையாலே தேவன் இந்த சித்தத்தை விசேஷமாக குறிவைத்து சிற்றையை அனுமதிக்கின்றார். சித்தத்தை மென்மையாக்க அவர் அடுத்தடுத்து தீயை மூட்டுவார். அதை நிமிர்த்தி நேராக்கும்படிக்கு அடிமேல் அடி கொடுப்பார். நமது சுய திட்டங்களை முழுமையாக நிர்மூலமாக்கி நாம் தேர்ந்தெடுக்கும் வழிகளின் பயனற்ற தன்மையை நமக்கு காட்டும் வரை அவரது கை ஓய்வதில்லை. இது நீண்ட காலமாய் தொடரும் சோதனைகளில் பிரதானமாய் திகழ்கின்றது. சித்தத்தை வளைப்பதும் நேராக்குவதும் பெரும்பாலும் நீண்டதொரு செயல்முறையாகவே காணப்படுகின்றது. இந்த செயல்முறையின் போது நாம் ஆழமான பல தண்ணீர்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். நீண்டகால சோதனைகள் விசேஷமாக சித்தங்கள் மீதே குறிவைத்து அனுமதிக்கப்படுகின்றன. படிப்படியாகத்தான் நம்முடைய சித்தமானது தேவனுடைய சித்தத்திற்கு இசைவாக கொண்டு வரப்படுகின்றது. ஒரு மரத்திலுள்ள தேவையற்ற கிளையினை நாம் ஒரே வெட்டாக வெட்டி அகற்றிவிட முடியும். ஆனால் வளைந்திருக்கும் மரத்தை நேராக்க வேண்டுமானால் மாதக்கணக்காக அல்லது வருடக்கணக்காக தொடர்ந்து கருவிகளை பயன்படுத்த வேண்டும். இதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். நமது சித்தங்கள் எவ்வளவு பிடிவாதமானவையாக இருப்பினும் அது கீழ்ப்படிந்தாக வேண்டும். நமது சித்தங்கள் எவ்வளவு வரட்டு கௌரவத்துடன் இருந்தாலும் அது வளைந்தாக வேண்டும். தேவன் நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துடன் ஒன்றிணைப்பது வரையிலும் அதை விடமாட்டார். 3. அது இருதயத்திற்கான ஒரு பயிற்சியாகும். விழுந்து போன மனிதனுக்குள் அவனுடைய இருதயம் தேவனுக்கு உண்மையற்று துடித்து கொண்டிருக்கும். நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்குரிய அவரது கிருபையான அழைப்பை, அதாவது என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா என்ற அழைப்பை நாம் முதலாவது உணர்ந்து ஏற்றுக்கொண்ட போது நமது இருதய துடிப்பு சில விதங்களில் உண்மையாய் அவருக்கு துடிப்பவையாக மாறினது. எனினும் இது பகுதியளவு மாற்றமே ஆகும். நமது இருதயமானது இன்னமும் கூட தூசிகளை மிக பாசத்தோடு பற்றி கொண்டு காணப்படுகின்றது. இருதயம் முழுமையாக தேவனுடையதாக மாறவில்லை. இப்படியாக இருக்க அனுமதிக்கப்பட முடியாது. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள நேச வைராக்கியமுள்ள தேவனாயிருக்கிறேன் என்று தேவன் தம்மை குறித்து கூறியிருக்கின்றபடியினால் நம்முடைய இருதயமானது அவருக்கென்று உண்மையாய் துடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய உண்மையுள்ள மற்றும் இருதயபூர்வமுள்ள அன்பைதான் அல்லது நேச வைராக்கியமுள்ள அன்பைதான் அவர் விரும்புகின்றார். தன்மையல்லாத பிற காரியங்களுக்காக துடித்து கொண்டிருக்கும் நம் இருதயங்களுடைய இந்த உண்மையற்ற துடிப்புகளையெல்லாம் அவர் பொறுத்து கொள்வதில்லை. இது சரி செய்யப்பட வேண்டும், அல்லது நம் இருதயம் அவருக்கானது அல்ல என்று அவர் விட்டுவிட வேண்டும். ஆகையால் அவர் சிட்சிக்கின்றார். மேலும் இது விஷயத்திலுள்ள நமது தவறு என்னவென்று நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அவர் சிற்றையை நிறுத்துவதும் இல்லை. நம்மை கவர்ந்து இழுத்தது ஒருவேளை அழகான ஓர் இலையாக இருக்குமானால் அதை அவர் வெட்டி போட்டு விடுகின்றார். நம்மை வசீகரித்தது ஒருவேளை பூக்களில் நறுமணமாக இருக்குமானால் அந்த பூவை அவர் கத்தரித்து விடுகின்றார். பூமிக்கடுத்த காரியங்களின் உண்மையான நிலையினையும் அவலட்சணத்தையும் நிர்வாணப்படுத்தி நமக்கு காண்பித்துவிட்டு பிற்பாடு தம் சர்வ மகிமையின் பிரகாசத்தில் நமக்கு முன் தம்மை வெளிப்படுத்துகின்றார். இப்படி செய்து நம் இருதயங்களை வென்று விடுகின்றார். இப்படியாக நம்மை கவர்ந்து அவருக்கு உண்மையாயிருக்கும்படிக்கு மாற்றி விடுகின்றார். திருமுகந்தனை காட்டுமே, அதன் அழகிய தெய்வீக ஒளிக்கீற்றை ஒருகணம் காட்டுமே. பின்னர் வேறெந்த அன்பையும்
நான் நினைக்கவோ சிந்திக்கவோ மாட்டேனே. பின்னர் எனக்கு மற்றெல்லா சிறிய ஒளிகளும் இருண்டு விடுமே, மற்றெல்லா மகிமையும் மங்கிவிடுமே. அழகான பூமியும் பிற்பாடு அழகாகத் தோன்றாதே. திருமுகந்தன்னை காட்டுமே, பின்னர் பாரமான சிலுவை சுமப்பது இலகுவாகிடுமே. எனது ஒவ்வொரு இழப்பிலும் ஆதாயம் இருக்குமே, எனது ஒவ்வொரு கவலைகளிலும் அமைதி கிடைக்குமே. பார சுமை இலகுவாக வருடங்களும் துரிதமாய் பறந்தோடுமே. எந்தன் சுமைதனை நான் கீழே வைத்து இளைப்பாறுதலுக்குள் நுழையும் வரை இங்கிருக்கும் வாழ்க்கையும் சொற்ப காலமுள்ளதாய் தோன்றுமே. இது ஓர் எளிமையான செயல்முறை அல்ல. இந்த பயிற்சி கடுமையாகவும் வலி நிறைந்ததாகவும் காணப்படும். இப்பயிற்சியின் கீழ் நம் இருதயத்திலிருந்து அநேகந்தரம் இரத்தமே வடிகின்றது. எனினும் இந்த அனுபவத்திற்குள் இருதயம் கடந்து செல்ல வேண்டும். இந்த பயிற்சியினுடைய எந்த பாகமும் தவிர்க்கப்பட முடியாது. இருதயமானது முழுமையாக வெல்லப்படுவது வரையிலும் இப்பயிற்சியானது சிற்றையானது முற்று பெறாது. சிற்றிக்கிறவர் இப்பணியை முடிப்பதற்கு முன் தமது கையை நிறுத்தாவிட்டால் அன்பு எங்கே போயிற்று என்றல்லவா கேட்கப்படும். அவர் இஸ்ரவேலர்களை குறித்து அவர்களை விட்டு விடுங்கள் என்று கூறியுள்ளார். மத்தேயு 15:14. இதுதான் அவருடைய அன்பு சம்மதம் தெரிவித்த கடைசி காரியமாகும். அவர் இஸ்ரவேலரிடம் பேசிய கடுமையான வார்த்தைகளில் ஒன்று, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகிப் போகிறீர்கள் என்பதே ஆகும். ஏசாயா 1:5. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுவோமாக. நம்முடைய இருதயத்திலிருந்து நீண்ட காலமாக இரத்தம் வடிந்து கொண்டிருந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இதை நினைவில் கொண்டு நம்முடைய முழு இருதயத்தை அடைவதற்குரிய அவருடைய திட்டத்தில் சந்தோஷத்தோடு இணைவதன் மூலம் துக்கங்களை குறைத்து கொள்ள நாடுவோமாக. அவருடைய அன்பு இனிமையானதாகும். அது என்றென்றும் நிலைத்திருந்து நம்மை திருப்திப்படுத்தும். விரிசலற்ற அன்பிலும் ஐக்கியத்திலும் நாம் யாரோடு நித்திய காலம் செலவிடப் போகின்றோமோ அவரை இங்கேயே அன்பு கூற இப்படி கற்றுக்கொள்வது என்பது எத்தனை அற்புதமான காரியமாய் இருக்கின்றது. 4. அது மனசாட்சிக்கான ஒரு பயிற்சியாகும். நம்முடைய மனசாட்சியினை முற்றிலும் மென்மையானதாக உணர்வுள்ளதாக மாற்றுவதே தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. பாவத்தின் சிறு தொடுதலை உணரும் அளவுக்கும் மற்றும் அவரது பரிசுத்தத்திற்காக வாஞ்சிக்கும் அளவுக்கும் உள்ள உணர்வுள்ள மனசாட்சியினை நாம் பெற்றிருக்க அவர் விரும்புகின்றார். இதை அடைய அவர் உபத்திரவங்களை அனுமதிக்கின்றார். மேலும் அந்த உபத்திரவங்கள் மனசாட்சியினை தொடுகின்றது. சரப்தா ஊர் விதவையினுடைய மகனுடைய மரணம் அவளுடைய மனசாட்சியினை உடனடியாக தட்டி எழுப்பிற்று. மேலும் அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று சொல்லி அழுதாள். 1 ராஜாக்கள் 17:18. ஆகையால் தேவன் சிட்சிப்பதின் மூலம் தம் விரல்களைக் கொண்டு நம் மனசாட்சியினை தொடுகின்றார். தொட்டதின் விளைவாக புதிய மாற்றம் துவங்குகின்றது. ஏதோ தேவன் நம்முடைய இருதயத்திற்குள் உற்று பார்த்து நுணுக்கமான ஒரு தேடுதலை மேற்கொண்டது போன்று நாம் உணர வைக்கப்படுகின்றோம். மேலும் இந்த உபத்திரவத்தின் வாயிலாக பாவத்தை பற்றின தேவனுடைய மதிப்பீட்டையும் நாம் கண்டு கொள்ளுகின்றோம். பாவம் பற்றின அறிவை ஓர் அனுபவமாக மாற்றுவதன் மூலம் மனசாட்சியானது போதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு புது சோதனையிலும் இந்த அனுபவம் மென்மேலும் ஆழமடைகின்றது. இந்த கடைசி காலங்களில் உணர்வுள்ள மனசாட்சி என்பதே இல்லாமல் போயிற்று. உலகமானது மனசாட்சி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கின்றது. மற்றபடி அதை பற்றி எதுவும் அறியவில்லை. இது மனசாட்சியற்ற உலகமாகும். ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு மனசாட்சியில் உணர்வற்று இருந்தோம் என்பதை சகோதர சகோதரிகளாகிய நாம் அனைவருமே அறிவோம். இதன் காரணமாகவே தேவன் நம்மை சிட்சிக்கின்றார். இந்த மனசாட்சிக்கான பயிற்சி என்பது அநேகர் நினைத்திருப்பதை விட மிக முக்கியமானதாகும். இதை முடிப்பது வரையிலும் தேவன் ஓய்வதில்லை. இதை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். அசட்டையாய் இருக்க வேண்டாம். உணர்ச்சியற்ற மனசாட்சியை உருவாக்கும் எதற்கும் எதிராக போராடுவதை தொடர்வோமாக. கண்ணின் மணி போல என் மனசாட்சிதனை ஓ தேவனே துரித உணர்வுள்ளதாக்குமே. இப்படியாக தெய்வீக குடும்பத்திற்கான சீர்படுத்துதல் காணப்படுகின்றது. அது எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய பரமபிதாவிடமிருந்து வருகிறது என்பதையும்
அது எப்படிப்பட்ட விதத்தில் நம்மில் செயல்படுகின்றது என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இது நல்லதாக இருக்கின்றதல்லவா? நம் உதடுகள் அல்லது இருதயம் ஒரு முறுமுறுப்பையாகிலும் முணங்கத்தக்கதாக அந்த சீர்படுத்துதலில் ஏதேனும் காணப்படுகின்றதா? இல்லவே இல்லை. தேவனை பற்றி அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றதும் அவரது இருதயத்தின் இரகசியங்களை இன்னும் முழுமையாய் வெளிப்படுத்துகின்றதுமான இந்த சிட்சையானது சகிப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருப்பினும் அதற்காக நாம் ஸ்தோத்தரிக்கவே வேண்டும். நமக்குள் இருக்கும் தீமைகளை நமக்கு கண்டுபிடித்து தருகின்றதும் நம்மை போதிக்கப்படத்தக்கவர்களாக மாற்றுகின்றதும் நம்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற்றுகின்றதும் மகிமையின் ராஜ்யத்திற்கு நம்மை பயிற்றுவிக்கின்றதுமான இந்த சிட்சை பயிற்சி உண்மையில் விலையேற பெற்றதொன்றாகும். அனைத்திற்கும் மேலாக இது நமது பிதாவினுடைய சித்தமாக இருக்கின்றது. இது அவரையே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்கு போதுமானதல்லவா? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ அதை நமக்கு உணர்த்தும் வழிகளில் ஒன்று இந்த சிட்சை சீர்படுத்துதல் அல்லவா? இந்த சிட்சை சீர்படுத்துதல் என்பது நம்மை ராஜ்யத்திற்கு வழிநடத்துவதற்குரிய பாதுகாப்பான மற்றும் உறுதியான மற்றும் சிறு தொலைவுள்ள வழியல்லவா? அவரது கரம் நம்மை சில சமயங்களில் இறுக்கமாக அல்லது சில சமயங்களில் கடினமாக இருக்க பிடிக்க வேண்டியதாக இருப்பினும் அந்த கரங்கள் இன்னமும் நம்முடைய அப்பாவின் கரங்கள்தானே. நம்மை கீழ்ப்படிய பண்ணத்தக்கதாக சில சமயங்களில் அவரது குரல் கடுமையான தொனியுடன் வந்தாலும் அந்த குரல் இன்னமும் நம்முடைய அப்பாவின் குரல்தானே. ஒரு கணம் நம்மையும் நம் பிதாவையும் பிரிப்பதற்கென்றோ நம்முடைய பிதாவின் இருதயத்திலிருந்து நாம் சந்தேகிப்பதற்கென்றோ அந்த சிட்சையானது சீர்படுத்துதலானது வடிவமைக்கப்படவில்லை. சிட்சை புத்திரத்துவத்தின் சோதனைகளில் ஒன்றல்லவா? இச்சோதனை இல்லாமல் நாம் புத்திரர்களாக கருதப்பட முடியாது என்றிருக்க இதை கருத்தில் கொள்ளாமல் நாம் நம்முடைய புத்திரத்துவத்தையும் நம்முடைய பிதாவின் அன்பையும் சந்தேகிக்கலாமா? எல்லா தருணங்களிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் முழு இருதயத்தோடுள்ள மற்றும் சமாதானத்தோடுள்ள நம்பிக்கையை அவர் மேல் நாம் வைக்கவே தேவனுடைய அன்பானது நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. இது எப்போதுமே மாறாதது. மேலும் சிட்சை என்பது இந்த அன்பின் எல்லையற்ற உண்மை குறித்த மற்றும் ஆழம் குறித்த தீவிரமான வெளிப்பாடாகும். வலிமையோடும் பலத்தோடும் காணப்பட வேண்டிய தருணங்களில் இந்த அன்பானது தனியுமா அல்லது பின்வாங்கிடுமா? இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலன் பெருமிதம் கொண்டது போன்று நாமும் பெருமிதம் கொள்ளத்தக்கதாக சோதனைகள் நம்மை வழிநடத்த வேண்டாமா? ரோமர் 8:35 முதல் 39 வசனங்கள். நாம் சிட்சையின் கீழ் கொண்டு வரப்படும் போதுதான் நாம் ஆறுதலினுடைய யதார்த்தங்களையும் அன்பினுடைய நிச்சயங்களையும் பரலோக ஐக்கியத்தினுடைய இன்பங்களையும் இதுவரை அறிந்திராத வழிகளில் அனுபவிப்பவர்களாக இருப்போம் அல்லவா? ஆமேன். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் 1951. புது சிருஷ்டிக்கான சிந்தனை துளிகள் ஏப்ரல் முதல் ஜூலை 2025 வரை. ஏப்ரல் 2025. நான் இன்னும் கொஞ்சம் முயன்று பார்க்கிறேன். ஊழியக்காரனாகிய நான் ரயிலை பிடிக்க அவசரமாக போய்க் கொண்டிருந்தேன். ஆனால் அன்று காலை நான் கற்றுக்கொண்ட பாடமானது மறக்க முடியாத ஒன்றாகும். அவள் ஒரு சின்னஞ்சிறு பிள்ளை. அந்த சின்னஞ்சிறு பிள்ளை பனிக்கட்டியான நடைபாதையில் தன்னுடைய சின்னஞ்சிறு கால்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக தட்டு தடுமாறி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். இப்படி அவள் நடந்து கொண்டிருந்த போது அவள் வழுக்கி கீழே விழுந்து விட்டாள். அவள் எழுந்து நின்று மீண்டும் தட்டு தடுமாறி நடந்தாள். மீண்டும் வழுக்கி கீழே விழுந்து விட்டாள். அவள் இப்படி விழுந்து 2ஆம் விசை எழும்போது உதகும்படிக்கு நான் அவள் அருகில் சென்றேன். அவள் தனது அழகிய நீல நிற கண்களினால் என்னை பார்த்து, நான் விழுந்து விட்டேன், கொஞ்சம் வலிக்கின்றது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண போகிறேன் என்றாள். என்னை உற்சாகமூட்டின சிறு பிள்ளையே, உனக்கு எனது நன்றிகள். ஏனெனில் முந்தின நாள் இரவில் நான் சில விஷயங்களில் தோல்வியை அடைந்திருந்தேன். எனது ஆசைகள் அனைத்தும் சின்னாபின்னமாக போய்விட்டது.
நான் மிகவும் விரும்பின விஷயங்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் எனக்கு எதிர்ப்புகள் வந்திருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் முயன்று பார்க்கலாமே என்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஆனால் அந்தச் சின்னஞ்சிறு பிள்ளையின் வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டது. எதிர்ப்புகள் மற்றும் தோல்விகளினால் என் மனதிற்கு கொஞ்சம் வலி ஏற்பட்டது. உண்மைதான், எனினும் கொஞ்சம் கூட முயன்றால் நலமாயிருக்கும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. பின்னர் நானும் முயன்று பார்த்தேன். எதிர்பார்த்த பலனும் கிடைத்தது. அது முதற்கொண்டு அச்சிறு பிள்ளையினுடைய வார்த்தைகள் அடிக்கடி என் ஞாபகத்திற்கு வந்து போகும். நான் விழுந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் வலிக்கின்றது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணப் போகிறேன். இதுவே கிறிஸ்தவ ஊழியத்தின் அனுபவமாகும். டிவோஷன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி, மே 2025. சக்தி வாய்ந்த பிரசங்கம். ஓர் ஊழியக்காரன் பற்றின பதிவு பின்வருமாறு. அந்த ஊழியக்காரன் இளம் சீடர் ஒருவரிடம் இன்று நாம் வெளியே போய் பிரசங்கம் செய்யலாம் என்று கூறினார். அவர்கள் இருவருமே மடத்தை விட்டு புறப்பட்டு அருகிலிருந்த ஒரு நகரத்திற்கு சென்றனர். அவர்கள் அங்குமிங்குமாய் கடைகளுக்கு சென்று சில பொருட்களை வாங்கினார்கள். போகிற போது அறிமுகமானவர்கள் சிலருடன் உரையாடினார்கள். இன்னும் மீதியிருந்த சில வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். பின்னர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மடத்திற்கு திரும்பினார்கள். போதகர் தங்களது பயணத்தின் நோக்கத்தை மறந்துவிட்டார் என்று நினைத்த இளம் சீடர், ஐயா, நாம் எப்போது பிரசங்கம் செய்வது என்று வினவினார். அதற்கு அந்த ஊழியக்காரன் புன்னகைத்தவாறு, சகோதரனே, நாம் காலை முதற்கொண்டு பிரசங்கம்தான் பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சக மனிதர்கள் மத்தியில் நமது செயல்களினாலும் நன்னடத்தையினாலும் நாம் மிக சிறந்த பிரசங்கத்தை செய்து வந்திருக்கின்றோம் என்று கூறினார். நம்மோடு உறவாடும் மனிதர்கள் நாம் போதிப்பதை கேட்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நாம் அவமரியாதையாய் நடந்து கொள்வதையும் மற்றும் பொறுப்பற்ற செயல்களை செய்வதையும் காணும்போது முகம் சுளிப்பார்களா, அல்லது கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை தங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுவார்களா என்பதை கொஞ்சம் நிதானித்துப் பாருங்கள். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. டிவோஷன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி, ஜூன் 2025. குணலட்சணத்தை உறுதிப்படுத்துதல். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவ்வசனத்தின் கருத்திற்கு பள்ளி பருவத்தின் போது வேதியியல் பாடத்தில் நாம் பயின்ற ஒரு பரிசோதனையானது அருமையாக பொருந்துகின்றது. அந்த வேதியியல் பரிசோதனையின் போது அழகானதும் நீல நிறமுள்ளதும் ஒளி ஊடுருவக்கூடியதுமான காப்பர் சல்பேட் எனும் உப்பு கரைசலானது கொடுக்கப்பட்டு அதிலிருந்து படிகங்கள் உருவாக்கும்படிக்கு நம்மிடம் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நாமும் அந்த கரைசலை கொதிக்க வைத்து ஆவியாக்கல் மூலம் அதன் அளவை பாதியாக்குகிறோம். கொதிக்க வைத்த பின்னரும் அந்த கரைசலில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை. பின்னர் அந்த கலனை கண்டெய்னரை அப்படியே இரவு முழுவதும் வைத்து விடுகின்றோம். மறுநாள் ஆய்வு கூடத்திற்கு சென்று பார்க்கையில் அங்கு அழகிய படிகங்கள் உருவாகி இருப்பதை நாம் காணலாம். அது எப்படி உருவாகிற்று? கடுமையாய் கொதிக்க வைக்கப்பட்ட கரைசல் குளிர்ந்ததும் ரசாயன பொருட்கள் அதன் இயல்பான நிலையை அடைய முயல்கின்றன. இப்படியாக அந்த படிகங்கள் உருவாகுகின்றன. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் வரும் வேதனையான அனுபவங்களும் ஏறக்குறைய இந்த படிகங்கள் போலவே காணப்படுகின்றன. வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் சுதாரித்துக் கொள்ளுவதற்கு முன்னதாகவே நாம் ஏதோ சில பிரச்சனைகளுக்குள், ஏதோ சில மன உளைச்சலுக்குள், நம்மால் கட்டுப்படுத்த அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஏதோ சில சூழ்நிலைக்குள் சிக்குண்டவர்களாக மனக்கொந்தளிப்பிற்கு ஆளாகிவிடுகின்றோம். அச்சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய சுயரூபம் வெளிப்பட்டு நாம் காப்பர் சல்பேட் எனும் உப்பு கரைசலைப் போல கொந்தளித்து கொதிக்கின்றோம். நம்மிடம் இல்லை என்று நாம் நினைத்திருந்த அல்லது வெகு காலத்திற்கு முன்பே வென்றுவிட்டதாக நாம் நினைத்திருந்த நம்முடைய பெருமை அல்லது வேறு ஏதேனும் ஒரு பண்பு மேற்பரப்பிற்கு வந்து கொதிக்கின்றது. மேலும் கொதித்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை இது பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட நீடிக்கலாம். நாம் நம்முடைய
இம்மாதிரியான சுபாவங்களை நாட்கணக்காக அல்லது வருடக்கணக்காக, அதாவது எத்தனை காலங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு தேவன் அனுமதிப்பார் என்பது அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கின்றது. இறுதியில் நாம் விருத்தியின் விளிம்பிற்கு வந்து பிதாவின் விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம். நாம் தலைகுனிகின்றோம் மற்றும் நாணமடைகின்றோம். பிற்பாடு நாம் உடனடியாக சில வேத தியானங்களை மேற்கோள் வசனத்திலோ சக விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதினாலோ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளினாலோ நல்ல பலன்கள் எதுவும் உடனடியாக வராது. நாம் சிட்சிக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளுகின்றோம். காலங்கள் செல்ல செல்ல அந்த அனுபவங்கள் நினைவுகளாக மனங்களில் பதியப் பெறுகின்றன. பின்னர் முன்பு வந்த அனுபவம் போன்றதொரு அனுபவம், சூழ்நிலை மீண்டும் வருகின்றது. ஆனால் இம்முறை நாம் அச்சூழ்நிலையினை வேறு விதமாக அணுகுவோம். முன்பு நம்மை கோபப்படுத்திய அல்லது தடம் புரள செய்தவைகள் இனிமேலும் நம்மை பாதிப்பதில்லை. இப்பொழுது நாம் உறுதியுடன் காணப்படுவதை காண்போம். ஏன் இவ்வாறு? ஏனெனில் நம்முடைய குணலட்சணம் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உறுதியடைந்து பக்குவப்பட்டுள்ளது. எபிரேயர் 12:11 இடம்பெறும் ஆகிலும் பிற்காலத்தில் என்ற பாகம்தான் நம்மிடம் வேலை செய்துள்ளது. அனுபவத்தின் ஒரு பாகமாக காணப்படும் சிட்சை எனும் அம்சமானது கண்ணுக்கு புலப்படும் வெளியரங்கமான அம்சமாகவும் மிக முக்கியமான அம்சமாகவும் காணப்படுகின்றது. ஏனெனில் புற உணர்வு மனமானது, கான்ஷியஸ் மைண்டானது வாழ்க்கையின் அனுபவங்களினால் சரியாக பயிற்றுவிக்கப்படும் போதுதான் ஆழ்மனமானது, சப்கான்ஷியஸ் மைண்டானது நீதியின் சமாதான கனிகளை கொணரும் அதன் அமைதியான மற்றும் யாருக்கும் புலப்படாத பணியினை செய்ய முடியும். இது அனுபவத்தினுடைய கண்ணுக்கு புலப்படாத ஓர் அம்சமாகும். கண்களுக்கு புலப்படாத ஆழத்திலிருந்து நீதியின் சமாதான கனிகள் பின்னர் வெளிப்படுகின்றது. தோல்விதான் மெய்யான வெற்றிக்கான ஒரே பாதையாக காணப்படுகின்றது என்பது மற்றுமொரு தெய்வீக புதிர் ரகசியம் ஆகும். இறுதி வெற்றியை பெற வேண்டுமானால் அனுபவத்தினுடைய தோல்வி எனும் பாகம் அவசியமாயிருக்கின்றது. 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். தி ஹெரால்ட் மேகசின் 1991, 1939, ஜூலை 2025. சில வகையான கிறிஸ்தவர்கள். முதலாவதாக, சோர்வான கிறிஸ்தவர்கள் என்கிற சிலர் இருக்கிறார்கள். இம்மாதிரியான ஒரு நபரை ஒருவேளை உற்சாகமூட்டினால் இவர் வேலை செய்வார். ஆனாலும் ஓயாமல் புலம்பிக் கொண்டே வேலைகளை செய்பவராக காணப்படுவார். ஆதலால் அந்த வேலையை செய்பவர்களுக்கும் சரி, அதை பார்ப்பவர்களுக்கும் சரி, ஒருவித சலிப்புதான் மிஞ்சும். இரண்டாவதாக, ஓய்வு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்கிற சிலர் இருக்கின்றனர். இம்மாதிரியான ஒரு நபர் தனது பங்கை செய்து முடித்துவிட்டதாக நினைத்து வெறுமனே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை குறை சொல்லுவதை, விமர்சனம் செய்வதை தொழிலாக கொண்டிருப்பார். மூன்றாவதாக, சௌகரியமான கிறிஸ்தவர்கள் போன்ற கிறிஸ்தவர்கள் என்கிற சிலர் இருக்கிறார்கள். இம்மாதிரியான ஒரு நபர் பாதை தெளிவாகவும் சாலை சீராகவும் இருந்தால் மட்டுமே செயல்படுபவராக இருப்பார். அதாவது எச்சிரமமும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே செயல்படுபவராக இருப்பார். பிரச்சனை வந்தால் ஒதுங்கி விடுவார். இறுதியாக, பின்னடைவை அடைந்த கிறிஸ்தவர்கள், பஞ்சரான டயர் போன்ற கிறிஸ்தவர்கள் என்கிற சிலர் இருக்கின்றனர். இம்மாதிரியான ஒரு நபர் ஒரு காலத்தில் ஊழிய